நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். அந்நிய பாஷையில் பேசுகிற சகோதரியே, sister who is talking in tongues today, அந்நிய பாஷையில் பேசு சகோதரா, my brother who speaks in அந்நிய tongues பாஷையில் today, பேசுகிற திருச்சபையே, church who speaks in tongues உன்னாவின் today, கனிகள் உலகத்தை வெளிப்படுகிறதா? are the fruits of spirit revealed இதுவரை to the இல்லாவிட்டால் world. If it is not so, இன்றைக்கு ஆண்டவரை கேளுங்க. Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. அந்த காற்று நம்மை உயிர்ப்பிக்கிற ஒன்றா இருக்க போகிறது. that wind is going to revive us today. அந்த காற்று நமக்குள்ளே என்ன ஒரு ஜீவனை கொடுக்க போகிறது. that wind is going to give a new life into us today. அன்றைக்கு எசேக்கியேலை கொண்டு போய் அங்கே உலர்ந்த எலும்புகள் மத்தியில் அவனை கர்த்தர் நிறுத்துகிறார். the Holy Spirit took the prophet Ezekiel and made him stand in the valley of dry bones. உலர்ந்து போன நிலையில் இருந்த எலும்புகள், the bones that were dry. இனி இந்த எலும்புகளால் எந்த பயனும் இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. It was said that there is no use of those dry bones. ஒரு காலத்தில் அது தேவனுடைய சேனையாய் இருந்தது. that was a great mighty host for the Lord. இப்பொழுது அது உலர்ந்து போய் இருக்கிறது. now it was all dry bones. அது பயனற்றதாய் இருக்கிறது. the bones were useless for them. ஆனால் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார். but the Holy Spirit says to Ezekiel, he says, Ezekiel, இந்த எலும்புகள் உயிர் அடைய வேண்டும். Ezekiel, these bones have to இந்த come to எலும்புகள் life. உயிர் அடைய வேண்டும். these bones have to come to life. நடந்து என்னென்று வீட்ல போய் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை வீட்ல போய் வாசித்து பாருங்கள். you can go home and read from the book of Ezekiel chapter 37. நான்கு மூலையிலிருந்து காற்று அதன் மேல் வீசுகிறது. the wind started to blow from all the four corners. the wind started to blow from all the four corners. வீச as the wind started to blow on those dry bones, உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள ஒரு உயிர் உண்டாக ஆரம்பித்தது. a life started to come into the dry bones. உலர்ந்து போய் பிரிந்து கிடந்த எல்லா எலும்புகளும் ஒன்றாய் கூட ஆரம்பித்தது. all the dry lifeless dry bones just started நாமத்தில் இன்றைக்கு தீர்க்கதரிசனம் உங்களுக்கு சொல்லுகிறேன். in the name of Jesus I prophetically say இந்த to you பெந்தெகோஸ்து today, நாளை கர்த்தர் ஏற்படுத்தின காரணம் என்ன தெரியுமா? the reason for the Lord to ordain this day of இங்க அநேக உலர்ந்த எலும்புகள் இங்கே இருக்கிறீர்கள். there are many dry bones seated here கர்த்தருடைய today. சேனையாய் எழும்ப வேண்டியவர்கள், the people who are supposed to rise up as கர்த்தருடைய a host சேனையாய் for நிற்க God, வேண்டியவர்கள், the people of God who are supposed to stand as a கர்த்தருடைய great host for God. சேனையாய் நிற்க வேண்டிய அநேக எலும்புகள் there are many dry bones which are supposed to be a great இன்றைக்கு host for the உலர்ந்து போன Lord. நிலையில் இருக்கிறீர்கள். today you are like a dry ஆனால் bone இங்க seated பரிசுத்த here. ஆவியானவர் சொல்லுகிறார், but today the Holy Spirit இந்த says to கூட்டத்தில் you, என்னுடைய காற்றை நான் வீச பண்ணுவேன். வராமே சொல்லுமே, I will make my wind to blow into உலர்ந்து this போன group of எல்லா people. எலும்புகள் மேல் அவருடைய காற்று வீசு. this wind will blow through every dry bone ஆமென். in this உலர்ந்து place. போன எல்லா எலும்புகள் மேல் அவருடைய காற்று வீசு. this wind will blow through all the dry உலர்ந்து bones போன in the எலும்புகளுக்குள்ளே அந்த காற்று ஒரு புதிய ஜீவனை கொடுக்க போகிறது. that wind will bring a new life into every dry bone seated here. இரண்டாவது நடந்தது என்ன? the second thing that happened அக்கினி there, பிரவேசிக்க ஆரம்பிக்கிறது. the fire started to come down. எல்லாருடைய தலை மேல ஒரு அக்கினி இறங்கினது. a fire came down upon every இன்றைக்கு இந்த head. அனுபவத்தை சபை காண போகிறது. today the church is going to see that அன்றைக்கு experience. மேல் விட்டு அறையிலே 120 பேர் கூடியிருந்தோம். in the upper room there were 120 people who were gathered 120 there. பேருடைய தலை மேல ஒரு அக்கினி இறங்கினது உண்மையானா? if it is true that there was a fire on the head of all இந்த the 120 பெந்தெகோஸ்து people, நாளிலே அதே அக்கினி இங்க 120 பேர் அல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேர் மேலும் அந்த அக்கினி இன்றைக்கு இறங்கி வர போகிறது. on the day of Pentecost today the same fire not just on 120 people but on everyone who are gathered here, it is going to come down on பரிசுத்த their ஆவியானவர் head. நம்முடைய அக்கினி பெந்தெகோஸ்து நாளிலே அக்கினிமயமான நாவாய் அவர் அனுப்ப காரணம் என்ன? the reason for the Lord to send us fire in the form of a tongue to everyone on the day of Pentecost is that அக்கினி தேவ பிரசன்னத்தை குறிக்கிறதா இருக்கிறது. the fire denotes the presence of God. அக்கினி பரிசுத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. fire denotes the holiness of அக்கினி God. தேவனுடைய வல்லமை குறிக்கிறதா இருக்கிறது. fire denotes the glory of God. அன்றைக்கு பெந்தெகோஸ்து நாளில் அவர்கள் மேல் வீட்டறையில் கூடி வந்திருந்தபோது when the disciples were gathered in the upper room, இதோ அவர்கள் மேல் இறங்கின அக்கினி the same fire that came upon அந்த every வீடு head, முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிறைத்தது. it filled the whole room with His இப்போது presence. ஆவியானவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. everything that is holy எல்லா ஆவியில நிறைந்த அன்னை பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. everyone be filled with the Spirit and keep அன்றைக்கு speaking in tongues. 120 பேர் மேல் வீட்டு அறையில இருந்தபோது என்ன நடந்ததோ அதை இந்த காலவேளை ஆவியான மத்தியில் நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். whatever happened among the 120 people in the upper room, the Holy Spirit is already doing that in our midst today. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்வார்களாக. everyone who believes will get the experience it now. அந்த அக்கினிமயமான நாவை
அவை அக்கினியை தேவன் அனுப்ப காரணம் என்ன? The reason for the Lord to send that tongues of fire. அந்த அக்கினி ஒவ்வொரு மேல அமர்ந்தது நோக்கம் என்ன? The reason for that tongue of fire to sit on everyone's முதலாவது head. அந்த அக்கினி அவர்களை பரிசுத்தப்படுத்தினது. Firstly, that fire purified them. அந்த தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்வதற்கு, To do the great mighty work of உலகத்தில் the தேவ Lord. வல்லமை வெளிப்படுத்துவதற்கு, To reveal the mighty power of God in இதோ this அந்த world. அக்கினி அவர்கள் மேல் இறங்கி வந்து The fire came upon each and every one of அவர்கள் them there. வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா அசுசியாதை அகற்றி போட்டு விட்டது. It purified and sanctified the lives and removed all the filth from ஏசாயா them. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், Prophet Isaiah அவன் says தேவனுடைய தரிசனத்தை காண்கிறான். he saw the vision of God. அந்த தேவனுடைய தரிசனத்தை கண்டவுடன் அவன் சொல்லுகிறான், As soon as Isaiah saw the vision of ஐயோ God, நான் அதமானே, he says, Lord, I am நான் damned. அசுத்த உதடுள்ள ஒரு மனிதன், I am with a filthy நான் tongue. அசுத்த உதடுள்ள மனிதன். I am a filthy tongued man. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, இவன் அசுத்த உதடுள்ள என்று அறிக்கையிட்ட உடனே as soon as he confessed that he is இதோ of a தேவ filthy தூதனை tongue, அனுப்புகிறார். the Lord sent his அந்த தேவ angel. தூதன் கையில ஒரு அக்கினி தழலை கொண்டு வருகிறார். The angel carried a burning coal அந்த and a அக்கினி tongue. தழல் ஏசாயாவுடைய உதடுகளை தொட்டது. Now that tongues of fire touched the tongue அவர் of Isaiah. சொல்லுகிறார், And then he இந்த says, அக்கினி உன் உதடுகளை தொட்டபடினால் as soon as this fire touched நீ your lips, சுத்தமானாய். your guilt is taken நீ away. Your சுத்தமானாய். iniquity is taken நீ away. Your சுத்தமானாய். sin is atoned இன்றைக்கு for. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், Today the Holy Spirit நீ says, இந்த ஆலயத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, it doesn't matter what condition you have come here அசுத்த today. உதடுள்ளவனாய், You may be of unclean அசுத்த lips. வாழ்க்கை You may உள்ளவனாய், have come with an unclean அசுத்த life. சிந்தை You may have உள்ளவனாய், come with unclean எந்த thoughts. நிலையில் இருந்தாலும் Doesn't matter what condition you இயேசுவின் are. நாமத்தை தீர்க்க தரிசனமாய் In the சொல்லுகிறேன், name of Jesus, I எங்களுக்கு prophetically say எல்லார் to மேல you, ஒரு அக்கினி இறங்கி வரப்போகிறது. a fire is going to ஒரு come ஆமென் down on each சொல்லுங்கள் and ஐயா, every one of you ஒரு today. ஆமென் சொல்லுங்களே. Say amen. ஒரு அக்கினி இறங்கி வரப்போகிறது. A fire is going to come down on இங்க each and இருக்கிற every அத்தனை one of பேரையும் you. அந்த அக்கினி சுத்திகரிக்க போகிறது. That fire will purify each and இதுவரையில every one of you. காணாத ஒரு பரிசுத்தம் இந்த காலை வேளையில இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர A போகிறார். holiness that you never ever saw before in your life, the Lord is going to bring that today இந்த in our வார்த்தை midst. பேசும்பொழுது அந்த அக்கினி உண்மையில இறங்கி கொண்டே இருக்கும். As I am talking this word, the Holy Spirit is bringing அந்நிய down that பாஷையில fire on பேசிக்கொண்டே you. இருங்கள். Keep singing in tongues. அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்கள். Keep speaking in tongues. ஆவியானவரோட சொல்லுங்கள், Say to the Holy Lord, Spirit, I need the touch of that fire, ஆண்டவரே, Lord. இந்த அக்கினியின் தொடுதல் எனக்கு தேவை. I need the fire to touch me, ஆண்டவரே, Lord. இந்த அக்கினி என்னை தொட என்னை வேண்டும். அந்த அக்கினி தொட வேண்டும். Lord, let that fire touch me. ஏசாயாவை போல Just like Isaiah. ஆண்டவரே, Lord, உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேண்டும். I need your உம்முடைய holiness. சுத்திகரிப்பு எனக்கு I வேண்டும். need your நீங்க purification. விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எனக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி Lord, I want a holiness that இந்த you கால desire. வேளையிலே ஜெபிப்பாயானால், If you pray இந்த today, கால வேளையில் ஆவியானோடு பேசிக் கொண்டிருப்பாயானால், if you keep asking the Holy Spirit அன்றைக்கு today, ஏசாயாவை தொட்ட பலிபீடத்தின் அக்கினி the fire of the altar that touched அன்றைக்கு the மேல் விட்ட prophet, அறையில் 120 பேர் மேல் இறங்கின அந்த பரிசுத்த அக்கினி the holy fire that came down upon 120 இந்த people கால in the upper வேளையிலே room, உன்மேல் இறங்கி உன்னை அந்த அக்கினி பரிசுத்தப்படுத்த it போகிறது. will come down on each and every one of you and purify you today. எதற்காக ஆவியானவர் வந்தார்? Why did the Holy Spirit come? உன்னையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தும்படி மாத்திரமல்ல, Not only to sanctify you and me, அண்ணா பரிசுத்தத்தின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு. to lead you in a path of holiness each and every day of your இரண்டாவது இந்த life. அக்கினி செய்தது என்ன? Secondly, what did the Holy அந்த Spirit அக்கினி do? அவர் மேல் இறங்கின போது As soon as the fire came இதோ down அவருடைய upon them, வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கண்டார்கள். they saw a transformation in their அங்கே life. கூடிய 120 பேர் யாராய் இருந்தார்கள்? Who are the 120 people who gathered there? ஒருவன் இயேசுவை சபித்தவர், There was one man who betrayed and இயேசுவை cursed Jesus. மறுதலித்தவர், The person who betrayed ஒருவன் Jesus. அவரை நம்ப மாட்டேன் என்று சொன்னவர். One person who said he cannot believe அங்கே him. உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் Everyone who was seated தேவ there, வல்லமை வெளிப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. they were unworthy of the power of God to be அங்கே இருந்த revealed in அத்தனை them. பேரும் Everyone seated தேவ there, சித்தத்தை செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தார்கள். they were unfit to do the will of God. ஆவியானவர் பார்த்தார், The Holy Spirit saw, இந்த 120 பேரை கொண்டுதான் with this 120 என் people, சபையை நான் கட்ட போகிறேன். ஒரு I will ஆமென் சொல்லுமே. establish my church. இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள். there are millions and millions of people all around the இன்றைக்கு world. உலகத்தில் அதிகமாக இருக்கிறவர் கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் தான், கிறிஸ்தவர்கள் தான். In the world, if you see it, is Christians who are the most in population. உலகளாவிய பெரிய திருச்சபையை தேவன் யாரை கொண்டு கட்டினார்? Whom did God build the greatest, largest church in the அந்த world? மேலே இருந்த
120 பேரை கொண்டுதான் இந்த திருச்சபைகளை தேவன் உலகத்தில் ஸ்தாபித்தார். It is with that 120 unfit people that the Lord established his church in this world. கொரிந்தியர் நிருபத்தில் வேதம் சொல்லுகிறது, in the epistle of Corinthians the Bible பலவானை says, வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டார். to bring shame to the strong man God chose the weak. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். To bring shame to the wise man God chose the foolish person. உள்ளவைகளை அவமக்கும்படி கர்த்தர் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். To bring everything to down God chose nothing. இதோ மேல் வீட்டு அறையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் யார்? Who are those who are seated in the upper room? படிப்பறிவு உள்ளவர்கள் அல்ல. They are not educated people. அவர்கள் பேதைகள். They are innocent people. அவர்கள் பேதைகள். They are fools. அவர்கள் எதையும் அறியாதவர்கள். They are ignorant. They do not know மறுதலித்தவர்கள். People who betrayed கர்த்தரை விட்டு அவரை விட்டு ஓடி போனவர்கள். People who betrayed and ran away from him. மாற்றக்காரர்கள். People who are backsliders. ஆனால் கர்த்தர் பார்த்தார். But the Lord saw. உலகத்து முன்பதாய் இவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாய். Though these are the people who are despised before the world. உலகத்து முன்பதாய் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய். Though these were the people who are despised in the காணப்பட்ட world. இவர்களை கொண்டுதான் என் சபையை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் சேலஞ்ச் பண்ணினார். God made a decision and challenged the world, saying that I'm going to use these people to build my church in இந்த this world. காலவேளையில் ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். In this morning time the Lord is saying to you, இந்த காலையில் இங்க இருக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். God is going to bring up a ஒரு people ஆமென் here. சொல்லுங்க. ஒரு கூட்டம் எழும்ப போகிறது. A group of people is going to rise உலகத்து முன்பதாய் நீங்கள் பேதைகளாய் இருப்பார்கள். Among the world you may be ignorant. அவர்கள் ஞானிகளாய் அல்ல. Not like wise people. அவர்கள் பெரிய படிப்பறிவு உள்ளவர்களாய் அல்ல. They did not have a great education. பெரிய சாமர்த்தியசாலிகள் அல்ல. They were not smart. உலகத்து முன்பதாய் நீ பேதையாய் இருக்கிறாய். In front of the world you were innocent and உலகத்து முன்பதாய் நீ அற்பமாய் எண்ணப்பட்டவனாய் இருக்கிறாய். Before the world you were despised. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கொஞ்ச நேரத்திலே But in some time the Holy ஒரு Spirit அக்கினியை உன்மேல் கொண்டு வர போகிறார். is going to ஒரு bring a ஆமென் great சொல்லுங்களே. fire upon your ஒரு அக்கினி head. உன்மேல் இறங்கி வர போகிறது. A fire is going to come down upon your head. இந்த சூழ்நிலை கர்த்தர் உன்னிலிருந்து மாற்ற போகிறார். God is going to change your ஒரு situation today. பெரிய மாற்றத்தை இன்றைக்கு அந்த அக்கினி கொண்டு வர போகிறது. That fire is going to bring in a great transformation in ஒரு your பெரிய life. மறுரூபத்தின் நாளை இந்த நாளை கர்த்தர் மாற்ற போகிறார். This day is going to be a day of great யோசித்து பாருங்க. transformation. அன்றைக்கு மோசே ஒரு அக்கினியை பார்க்கிறார். Think about it and see. Moses saw a fire there. ஒரே பர்வதத்தில் அக்கினி எரிகிறதை கண்டார். On the mount of Horeb he saw a fire on the அவனுக்கு bush. அன்றைக்கு அந்த நேரத்தில் அவனுக்கு தெரியவில்லை இந்த அக்கினி தான் அவன் வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்ற போகிறது என்று சொல்லி. But on that day Moses did not know that this is a fire that is going to turn his life upside down. அன்றைக்கு அவனுக்கு தெரியவில்லை இந்த அக்கினி தான் தன்னை தேசத்துக்கு ஒரு தலைவனாய் மாற்ற போகிறது என்று சொல்லி. Moses did not know it is that fire that is going to make him a leader of the nation. அவனுக்கு தெரியவில்லை இந்த அக்கினி தான் அவன் பார்வானுக்கு சிம்ம சொப்பனமாய் அவன் இருக்க வைக்க போகிறது என்று சொல்லி. Moses did not know he is going to be a dream of fear for Pharaoh. அந்த அக்கினி தான் உலகமே பிரமிக்கத்தக்கதான பெரிய அற்புத அடையாளங்களை எகிப்திலே நடப்பிக்க போகிறது என்று சொல்லி. He did not know it was that fire that is going to do great miracles in Egypt. இங்க இருக்கிற நீங்கள் மோசேயை போல இப்போது வரப்போகிற அக்கினியை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் இருக்கலாம். Maybe you are seated here just like Moses, not இன்னும் realizing the fire that is going to come சில upon you. நிமிஷத்திலே Within few minutes from உங்கள் now மத்தியில் ஒரு அக்கினி பற்றி எரிய போகிறது. a fire is going to catch hold of ஆமென் you. சொல்லுங்களையா. ஒரு அக்கினி பற்றி எரிய A போகிறது. fire is going to come on every one அந்த of அக்கினி you. பற்றி எரிய போகிறது. When that fire is going அந்த to அக்கினி blaze, குறித்து உனக்கு இப்பொழுது அறிவு இல்லாமல் you இருக்கலாம். may not know about that fire ஆனால் அந்த today. அக்கினி உன்மேல் இறங்குறது முன்பதாக ஆவியானவர் அக்கினி குறித்து But சொல்லுகிறார். before that fire comes down, the Holy Spirit is talking to you. அந்த அக்கினி உன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொண்டு ஒரு அக்கினி மாத்திரமல்ல. That fire is not only a fire that will bring இதோ purification அந்த in your அக்கினி life. உனக்கு பெரிய மறுரூபத்தை கொண்டு வர போகிறது. That fire is going to bring a great உன் transformation in வாழ்க்கையை your life. மாற்றி அமைக்க போகிறது. It is going to change உன் your life சூழ்நிலையை ஆமென் completely. சொல்லுங்களையா. Amen. உன் சூழ்நிலையை மாற்றி அமைக்க It is போகிறது. going to transform your situation. Come on, be prepared to receive that fire of அந்த அக்கினியை இந்த anointing. காலை வேளையிலே பெற்றுக்கொள்ள நீங்கள் Be ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். prepared. ஆயத்தமாய் Be இருங்க. prepared. ஆயத்தமாய் இருங்க. சபையே உன்னை ஆயத்தப்படுத்திக்க. Church, prepare அந்த yourself. அக்கினி வராமல் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருவதில்லை. Without that fire you will not அந்த see a அக்கினி வராமல் உன் transformation. சூழ்நிலைகளில் மாற்றம் வருவதில்லை. Without that fire there will be no transformation of அந்த the அக்கினி situation. இல்லாமல் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போக போவதில்லை. Without that fire you will not grow from the அந்த situation அக்கினி where you தான் are. உன்னை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறது. That fire will bring in a transformation in your life. அந்த அக்கினி பெந்தெகோஸ்து நாளே கர்த்தர் இறங்க பண்ணினார். God brought down that fire on the day of Pentecost. மூன்றாவது அந்த அக்கினி அனுப்பினது நோக்கம் என்ன? The third reason for God to send down that அக்கினி fire. வல்லமை காண்பித்தது. Fire shows the power. அக்கினி வல்லமை
வல்லமையை காண்பித்தது. Fire shows the power of Hallelujah. God. Hallelujah. அந்த அக்கினியினால் சீஷரை கர்த்தர் 120 பேர் தேவன் அபிஷேக காரணம் என்ன? The reason for the Lord to fill 120 people with this fire is தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை இவர்களை கொண்டுதான் உலகம் காணும்படி கர்த்தர் செய்ய வேண்டும். God wanted to show to the world the power of God through these 120 people. கொஞ்ச நாளுக்கு முன்பதாக இந்த இவர்களை பார்த்து உலகம் பரிகசித்தது. A few days ago the world mocked these people. கொஞ்ச நாளுக்கு முன்பதாக உலகத்தை கண்டு இவர்கள் பயந்தார்கள். A few days before they were threatened and they were ஆனா இப்போது scared of the கர்த்தர் world. சொல்லுகிறார், But God says 120 பேர் மேல் வீட்டிலே கூடி வந்தார்கள். the 120 people who were gathered in the தேவன் upper தம்முடைய room. அக்கினி அனுப்பி சுத்தமாயிருந்தார். The Lord wanted to send down his அந்த fire. அக்கினி என்ன செய்தது? What did that fire do? தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படி அந்த அக்கினி அவர்களை கொண்டு கிரியை செய்ய ஆரம்பித்தது. The fire through these 120 disciples started functioning to show to the world what kind of power is for the Lord. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரிசுத்த ஆவி தம்முடைய அக்கினியை உன்மேல் ஊற்ற போகிறார். In some time the Lord is going to pour down his fire அந்த upon each அக்கினி and every எதற்காக one of you. கர்த்தர் கொடுக்க போறார் தெரியுமா? Do you know why the Lord is going to give that உங்களை fire to you? கொண்டுதான் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். It is through you that the Lord is going to reveal his அவர் power to the சர்வ world. வல்லமையுள்ள தேவனாய் இருக்கலாம். He might be the powerful அவர் God. சர்வ வல்லமையுள்ள தேவன்தான். He is the almighty ஆனா God. உலகம் அவருடைய வல்லமை உலக காண்பதற்கு But for the world to see his ஓ power, என் தேவனுக்கு நான் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்கய்யா. என் தேவனுக்கு நான் தேவை. the Lord needs us. என்னை கொண்டுதான் அவருடைய வல்லமை வெளிப்பட முடியும். It is through me that the fire of God can be இதோ revealed to the இவர்கள் world. தேவனுடைய அக்கினியினால் தொடப்பட்டவர்களா. They were touched by the fire of God. பேதுரு யோவான் நடந்து போகிறார்கள். Peter and John are walking. அலங்கார வாசலிலே பார்க்கிறார்கள். They are going through the gate of அங்க ஒரு பிறவி decoration. சப்பானி இருக்கிறார். There was a man who was lame அவன் from நடக்க birth. முடியவில்லை. He was not able to walk. பிறந்தது முதல் அவன் சப்பானியா இருக்கிறான். From the day of birth he was a ஒவ்வொரு cripple. நாளும் யாசக ஜனங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். He was every day begging outside the இப்போது gate. பேதுரு யோவான் புறப்பட்டு போகிறார்கள். Now Peter and John are going. அவனை பார்த்த உடனே As soon as they saw him, பேதுருக்கு யோவானுக்கு ஒன்று தெரிந்து விட்டது. Peter and John knew one thing. எத்தனையோ முறை இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். They came to this temple so many ஆனால் times. அப்பொழுது வந்த பேதுரு யோவானுக்கு இப்போது வருகிற பேதுரு யோவானுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. Now there was a difference between Peter and John who came earlier and to the Peter and John who are coming today. கடந்த நாட்களில் அதே ஆலயத்து பேதுரு யோவான் வந்திருக்கிறார்கள். Peter and John have come so many ஆனால் times to the same அப்பொழுது இல்லாத church. ஏதோ ஒன்று இப்போது இவர்களுக்குள்ள இருக்கிறது. But now Peter and John have something that they பேதுருவே, did not have earlier. பேதுரு Peter, யோவானே, John, அப்பொழுது இல்லாத ஒன்று இப்போது என்ன இருக்கிறது? what is that new thing that you have in your life அவர்கள் today? சொல்வார்கள், Peter and John will say, பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது when the day of Pentecost came, நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களாய் கூடி வந்திருக்கிற இடத்திலே when we all came in one என் accord, தேவன் தம்முடைய சுவாசத்தை ஊதின என் மேல் ஊதினபோது when the Lord blew his breath ஒரு on us, சுவாசம் என் மேல் வந்தது. a breath of life came ஒரு into காற்று us, என் மேல் வீசினது. a breath of wind came இது upon அந்த us. காற்றை நான் சுவாசித்த போது When we breathed ஒரு into அக்கினி that, என் மேல் இறங்கி வந்தது. a great fire அந்த came down அக்கினி upon each வந்த and every நேரத்தில் one of அவன் us. வாழ்க்கை மாறிவிட்டது. As soon as that fire came upon me, பேதுரு my யோவான் life சொல்லுகிறார்கள், transformed. Peter and John are ஏய் saying, வெள்ளி இல்ல பொன்னு இல்ல, not gold or but silver. I have the fire of the Lord in me. தேவனுடைய அக்கினி எனக்குள்ளே எனக்கு இருக்கிறது. வெள்ளி இல்லை பொன்னு இல்லை, I don't have gold or ஆனால் என் silver. தேவனுடைய அக்கினி எனக்குள்ள இருக்கிறது. But I ஒரு have ஆமென் the சொல்லையா fire of God in சகோதரர், me. நல்ல ஒரு ஆமென் சொல்ல, கையை தூக்கி Amen. ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். Amen. ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. அவர் அக்கினி இருக்கிறது. You have the fire of God. இதுவரையில் அந்த அக்கினி இல்லாவிட்டால் Maybe you did not have the இந்த fire till கூட்டம் today. முடிகிறதற்குள்ளே Before the end of the தேவன் service தம்முடைய today, அக்கினி உன்மேல் இறங்க He பண்ணுவார். will bring down His உன்மேல் fire இறங்க upon you. பண்ணுவார். He will make His fire come down விசுவாசிக்கிறவன் upon அதை you. பெற்றுக்கொள்வார். Everyone who believes will receive. விசுவாசிக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வார். Everyone who believes will வாசிக்கிறவன் receive. மேல் அந்த அக்கினி இறங்கி வரும். Everyone who desires will அந்த அக்கினி receive. இறங்கி If வந்தால் that fire comes அது down, உன் வாழ்க்கை மாற்று. it will transform your அந்த life. அக்கினி இறங்கி If வந்தால் that fire comes down, உன்னையே தேவ வல்லமையா அந்த அக்கினி தேசத்திலே மாற்று. it will make you a power of God in உன்னை this உள்ள தேவன் nation. உலகத்திலே தேவனுடைய வல்லமையை உலகம் காணும். The world will see that you are the power of God. ஹalleluya. Hallelujah. மூன்றாவது என்ன? Thirdly, what? அக்கினிமயமான அந்நிய பரிசுத்த ஆவியினாலே அந்நிய பாஷையை பேசினார்கள். They started speaking in tongues.
மூன்றாவது நடந்தது என்ன? Thirdly, what happened? இதோ அவர்கள் அவருடைய சுவாச காற்றை அவர் சுவாசித்தார்கள். They the breath of God into them. போன அவர்களுக்குள்ளே ஒரு உயிர் வந்தது. A life came into their lives which was உயிர் வந்தபோது அவர்கள் மேல் ஒரு அக்கினி இறங்கினது. They received the life of God. அந்த அக்கினி அவரை பரிசுத்தப்படுத்தி அவரை உருமாற்றி அவர்களுடைய வாழ்க்கையில வல்லமையால் நிரப்பினது. That fire purified them, transformed their lives and filled them with the power of God. இப்போ எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுகிறார்கள். Now everyone is speaking in tongues. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுகிறார்கள். Everyone is speaking in tongues. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுகிறார்கள். Everyone is speaking in tongues. அங்கே பல தேசத்தார் கூடி வந்தார்கள். People from many different nations பல have மொழி gathered there. பேசுகிறவங்க கூடி வந்திருந்தார்கள். People who spoke in different languages came there. 17 விதமான பாஷைக்காரர்கள் அங்க வந்திருந்தார்கள். There were nearly 17 different languages. இதோ இவங்க பேசுகிற பாஷைகளை பார்த்தால் if you look at the languages that they were ஒவ்வொருவருக்கு பாஷை புரிகிறது. they were all able to understand இவன் what they were பேசுகிறது அவருக்கு புரிகிறது. these people were able to understand பேதுரு பேசுறது இன்னொருவனுக்கு புரிகிறது. what Peter was speaking, there was an audience person who saw. யாக்கோபு பேசுகிறது அடுத்தவனுக்கு புரிகிறது. what James spoke, the other person understood. இதோ பாபேல் கோபுரம் ஒன்று கட்டினார்கள். they built a tower of Babel. அந்த இடத்துல கர்த்தர் பாஷையை தாறுமாறாக்கி போட்டார். he brought in a confusion of languages. இவன் பேசுறது இன்னொருவனுக்கு புரியல. what one man spoke, the other man did not பேசுறது இன்னொருத்தனுக்கு புரியல. what the other man spoke, the third ஆனால் person அன்றைக்கு did not பாஷையை understand. தாறுமாறாக்கினவர் when God distorted the இன்றைக்கு languages, ஒரே பாஷையினால் கர்த்தர் நிரப்பி தேவனோடு கூட ஐக்கிய கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். God made us to be filled with one language and united us with the Lord. அந்நிய பாஷையினால் எதுக்கு நாம் பேசுகிறோம்? why are we speaking in tongues? வேதம் சொல்லுகிற அந்நிய பாஷையிலே பேசுகிற தேவனுடைய ரகசியத்தை பேசுகிறார். the Bible says the one who speaks in tongues speaks secretly to the அந்நிய Lord. பாஷைகளை பேசுகிறவன் the one who speaks in tongues, அவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். he speaks to edify his spirit. இன்றைக்கு திருச்சபை அந்நிய பாஷைகளை பேசுவது அநேகர் அதை அல்லல் தட்டி கொண்டிருக்கிறார்கள். many are brushing away from speaking in tongues. ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள், there's one group of people who நீ say, அந்நிய பாஷையை வியாக்கியானிக்க தெரியாவிட்டால் நீ பேசாதீர் என்று சொல்லி, there's one group of people who say if you do not know to interpret the tongues, do not speak in tongues. அதை எதற்காக பவுல் சொன்னான் என்று சூழ்நிலை வேறு. the context of Paul saying that is different. ஆனா பவுல் சொல்லுகிறார், but Paul says, உங்கள் எல்லாரை காட்டிலும் than every one நான் of you, அதிகமாய் பாஷைகளை I பேசுகிறேன். speak lot more tongues சபையே than you. நீ அந்நிய பாஷையில பேச வேண்டும். church, you have to speak in tongues. இது சபையில வரும்போது அல்ல, not only when you come to church, எப்போது அந்நிய பாஷையில பேச வேண்டும். but always keep அந்நிய speaking பாஷையில in tongues. பேசும்போது when you speak in tongues, உனக்கும் தேவனுக்கு இடையிலே நேரடியான ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. you have a direct connection with the A Lord. direct connection with the Lord. ஒரு நேரடியான தொடர்பு உனக்கு தேவனோடு நடுவில் கூட. யாரும் வருவதில்லை. there is no middleman. நீ அந்நிய பாஷையை பேசும்போது அது எந்த வல்லமையும் தடை செய்வதில்லை. when you speak in tongues, there is no other power can that stop you. அந்நிய பாஷையை கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்பதை மறந்து do விடாதீர்கள். not forget that speaking in tongues is the greatest gift of God. பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுக்க அநேக காரணங்கள் இருக்கிறது. there are many different reasons for the Lord to give you the அது Holy எல்லாவற்றையும் Spirit. சொல்ல நேரம் இல்லை. I don't have time to explain all the ஆனா reasons, ஒரு சில காரணத்தை சொல்லுகிறேன். but let me tell you a few of the reasons. மரியாள் ஒரு நாள் ஆண்டவர்ட்ட கேட்கிறாள். Mary was asking God once, காபிரியல் தூதன் வந்து சொல்லுகிறான், when Gabriel came and said, உனக்கு ஒரு குமாரன் பெறுவா, you will have a son அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. and you will call him Jesus. இவள் கேட்கிறது எப்படி ஆகும்? Mary asked, how will நான் this happen? புருஷன் அறியனே, I did not know my நான் husband. புருஷன் அறியனே. I did not know my இப்படி அவள் husband. சிந்தித்துக் கொண்டிருக்கையிலே when Mary was thinking like this, கவனிக்க வேண்டும். listen very carefully. தேவன் மரியாளிடம் காபிரியல் தூதன் சொல்லுகிறான், now Gabriel says to Mary, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார். the Holy Spirit will come upon பரிசுத்த you. ஆவியான உன்மேல் நிழலிடுவார். the Holy Spirit will come upon you. உன்னிடத்திலே பிறக்குகிறது பரிசுத்தமுள்ளதாய் the இருக்கும். one that will born of you will be called பரிசுத்த holy. ஆவியானவர் எதற்கு கர்த்தர் கொடுத்தார் தெரியுமா? why did God give the Holy Spirit? உனக்குள்ளே ஒன்றை நீ பிறப்பிக்க வேண்டும். because there is something that has to come out of உன்னிடத்திலே you. பிறப்பிக்கிறது பரிசுத்தமாய் இருக்க the வேண்டும். one that will come out of you must be holy. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்க காரணம் the reason for the Lord to give you ஏதோ the Holy அந்நிய பாஷையில Spirit, பேசிட்டு போவதற்கு அல்ல. not just to speak in tongues and பரிசுத்த walk away. ஆவியானவர் தேவனுக்கு கொடுக்க காரணம் the reason for the Lord to give you the Holy Spirit, இதோ அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் நீங்கள் உங்கள் ஜீவிதத்திலே பரிசுத்தத்தை பிறப்பிக்க வேண்டும். it is through the Holy Spirit that you will be able to beget ஆவியானவருடைய holiness. உதவி இல்லாமல் உங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. without the Holy Spirit you cannot lead நீ a holy life. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், if you want to lead a holy life in உலகத்தின் this world, இச்சைகளுக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் if you என்றால், want to escape the lust of உலகத்தின் this world, அசுத்தங்களுக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் if என்றால், you want to escape the filth of the உலகத்தின் world, பாவங்களுக்கு நீ
தப்பித்துக் கொள்ள வேண்டும் If you என்றால், want to escape from the sin of உலகத்து the world, பிசாசின் கண்ணிகளுக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் if you என்றால், want to escape from the trap of the பரிசுத்த enemy, ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. we need the help of the Holy Spirit. ஹalleluya. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. நல்ல சத்தமா சொல்லுவோமே. Amen. வாலிப தம்பிமார்ல ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. ஹalleluya. Hallelujah. இரண்டாவது பரிசுத்த ஆவியை கொடுக்க காரணம் என்ன? The second reason for the Lord to give you a Holy வேதத்தில் Spirit, வாசிக்கும் பொழுது the Bible when you read, உன்னையும் என்னையும் கனி உள்ளவனாய் மாற்ற, for the Lord to make you and I இந்த fruitful. உலகம் அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says you will know them by their fruits. பரிசுத்த ஆவியானவரை பெற்றவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How can you know someone who has received the Holy Spirit? அவருடைய பரிசுத்த வாழ்க்கையினால் அறிந்து கொள்ள முடியும். You can know them from their holy ஒருவன் life. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறான் என்பதை எப்படி அறிந்து கொள்ள How முடியும்? can you know that one person has received the அவனுடைய Holy Spirit? கனிகளினால் அவன் அறிந்து கொள்ள You முடியும். will know him by his fruits. அதை குறித்து தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார். In Galatians chapter 5 you can see ஆவியின் கனியோ the fruit of the Spirit. என்று ஒரு பெரிய பட்டியல் இடுகிறார். There is a list that Paul says. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை கொடுக்க காரணம் என்ன? The reason for the Lord to give his Holy Spirit தயவுசெய்து to நல்லா you. கவனிக்க வேண்டும். Listen very carefully. அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, Not only to reveal his power to அவருடைய the திவ்ய world, சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும். to reveal ஒரு the ஆமென் சொல்லும். divine nature of Jesus to this கர்த்தருடைய world. நேச்சரை வெளிப்படுத்த வேண்டும். To reveal the divine nature of அவருடைய Christ to this சுபாவத்தை world. உலகத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்றால் அபிஷேகத்தை பெற்றவர்கள் மாத்திரமே. The only ones who can show the nature of Christ to the world are the ones who are anointed. இதெல்லாம் உங்களை பார்த்து நீங்க கேட்கிற கேள்வியா இருக்க வேண்டும். This is the question that you have to ask yourself அந்நிய பாஷை today. அடையாளத்தோடு நீ அபிஷேகத்தை பெற்றது If உண்மையானால், it is true that you've received the anointing with the identification அந்த of speaking in ஆவியானவரை tongues, உனக்கு கொடுக்க காரணம் the reason for the Holy Spirit to உன்னில் give you அவருடைய that is சுபாவம் that வெளிப்பட வேண்டும். He wants to reveal his உன் character ஆவியின் to you. கனிகளினாலே கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட வேண்டும். He wants his nature to be revealed to the world through you. இன்றைக்கு அந்நிய பாஷையில் பேசுகிற சகோதரியே, Sister who is talking in tongues அந்நிய today, பாஷையில் பேசு சகோதரா, my brother who speaks in அந்நிய tongues பாஷையில் today, பேசுகிற திருச்சபையே, church who speaks in உன் tongues ஆவியின் today, கனிகள் உலகத்தை வெளிப்படுகிறதா? are the fruits of spirit revealed to the இதுவரை world through இல்லாவிட்டால் you. If it is not so, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. today ask of the Lord. ஆண்டவரே, Lord, என்னுடைய பிரசன்னம் எவ்வளவு அவசியமோ, Lord, the more I need your presence, உம்முடைய பரிசுத்தம் எவ்வளவு அவசியமோ, Lord, the more I need your உம்முடைய holiness, வல்லமை எவ்வளவு அவசியமோ, Lord, the more I need your power, அவ்வளவு அவசியம் உம்முடைய கனிகள். that much ஒரு I ஆமென் need the சொல்லாமே, fruit of spirit உம்முடைய also. கனிகள் எனக்கு தேவை. Lord, I need the fruit of இன்றைக்கு spirit. திருச்சபையில இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? One thing that is lacking in the church, திருச்சபைகளில் ஆவியின் கனிகளை காண்கிறது இல்லை. you cannot see the fruit of spirit in the அந்நிய church. பாஷையில பேசுகிற சண்டையிடுகிறா, People who speak in tongues are அந்நிய fighting. பாஷையில பேசுகிற குறை சொல்லுகிறா, People who speak in tongues are அந்நிய backbiting. பாஷையில பேசுகிறவன் கெட்ட வார்த்தை பேசுகிறா, People who speak in tongues are talking in bad அந்நிய words. பாஷையில பேசுகிறவன் புறம் கூறுகிறா, The people who talk in tongues are அந்நிய gossiping. பாஷையை பேசுற வாயிலிருந்து பொய் வந்து வருகிறது. The people who talk in tongues are lying. என் அன்பு திருச்சபையே, My beloved church of அந்நிய God, பாஷையில கர்த்தர் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? the reason for the Lord to give you the கிறிஸ்துவினுடைய கனி உன்னில் வெளிப்பட வேண்டும். because the fruit of the spirit supposed to be உலகத்தில் வாழ்ந்த revealed to you. பரிசுத்தவங்கள் அதை அப்படிதான் செய்தார்கள். That is how the saints of God who lived in this நமக்கு world முன்பு lived. எத்தனையோ பரிசுத்தங்க ரத்த சாட்சியாய் மரித்தார்கள். There are so many saints of God who died as இயேசு நமக்கு martyrs. காண்பித்த முன்மாதிரி என்ன? What is the example that the இதோ Lord has set அவரை before us? நிந்தித்தார்கள், People despised அவரை him. அவமானப்படுத்தினார்கள், They put him to shame. அவர் முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள், They spit on his face. அவரை தூஷித்தார்கள். They mocked him and ஆனால் insulted him. அவரோ But the Lord, மயிர் கத்தரிக்க கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அவர் இருந்தாரா? just like a lamb that was taken to be slaughtered. தேவ சபையே, Church of God, பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் தெரியுமா? do you know why the Holy Spirit is given ஏதோ to சபையில் you? இங்க உருள அங்க உருளுவதற்கு அல்ல. Not for you to roll down on the உன்னுடைய floor. கனி வெளிப்பட வேண்டும். Your fruit has to be ஆவியானவர் revealed. உனக்குள் இருப்பது If உண்மையானால் it is true that the Holy Spirit is அதற்கு in அடையாளம் you, அந்நிய பாஷை மாத்திரமல்ல, speaking in tongues is not only ஆவியானவர் உனக்குள் identification. இருப்பார் என்றால் If you have the Holy அவருடைய Spirit in கனி you, வெளிப்பட வேண்டும். His fruit is supposed to be அவருடைய கனி revealed. வெளிப்பட வேண்டும்.